நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஏன் இத்தனை தெய்வங்களை வணங்கியும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்ல, கஷ்டங்கள் குறையவே மாட்டேங்குது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். இந்த கேள்விய பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எவ்வளவோ கோவிலுக்கு போறோம், எவ்வளவோ வழிபாடு செய்யறோம், ஆனா ஏன் எங்களுடைய கஷ்டங்கள் குறையவே மாட்டேங்குது, வாழ்க்கையில முன்னேற்றமும் வர மாட்டேங்குது, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம் உங்களுடைய கர்ம வினை. அதுவும் முக்கியமாக கர்ம வினைன்னு சொன்னதும் இந்த ஜென்மத்துல ஏற்பட்டு இருக்கின்ற கர்ம வினை அப்படின்னு நினைக்காதீங்க. போன ஜென்மத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கர்ம வினையும் ஒரு காரணம். போன ஜென்மத்தின் ஏற்பட்ட கர்ம வினை காரணமாக தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு. அதனால போன ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம வினையின் தொடர்ச்சி இந்த பிறவியிலும் உங்களுக்கு கிடைக்கும். கர்ம வினை அளவுக்கு அதிகமாக இருந்தா ஒவ்வொரு பிறவியிலையுமே அந்த கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய விதி இருக்கும். கர்ம வினையின் பாதிப்பு குறைந்த பின்னரே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். கர்ம வினையின் அளவு எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும், அதை குறைக்கிறது எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தியானத்தின் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க எத்தனாவது பிறவியில இருக்கிறீங்க, ஒவ்வொரு பிறவியில இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினைகள் ஏற்படும். அதனால நீங்க எந்த பிறவியில இருக்கிறீங்க, எத்தனாவது பிறவியில இருக்கிறீங்க, அதற்கான கர்ம வினையின் அளவு என்ன அப்படிங்கறத பார்த்துதான் அதற்கான இறை வழிபாடு வழிமுறைகள், அதற்கான பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கான இறை வழிபாடு என்ன, கர்ம வினையை குறைக்கிறதுக்கான வழிபாடு முறை என்ன அப்படிங்கறத பார்த்ததற்கு பிறகுதான் அதை குறைப்பதற்கான வழிகளையும் கண்டுபிடிக்க முடியும். நம சிவாய.